Hi designers, in the video it's UX lesson 3, that is user research. நம்ம already பண்ணிட்டு இருந்த project ஓட continuation. நீங்க lesson 1 and 2 already miss பண்ணிருந்தீங்கன்னா you can go and watch it in my playlist. நான் வந்து ஒரு playlist create பண்ணி அதில் add பண்ணிருக்கேன். You can watch it from there. And to be continued, நம்ம என்னென்ன பார்த்தோன்றத ஒரு குட்டி ரிவிஷன் மாதிரி பார்த்துருவோம். ஸோ நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் முதல்ல டாபிக் கன்ஃபார்ம் பண்ணோம், அண்ட் தென் வி ஹவ் கேம் அப் வித் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் வி ஜஸ்ட் தாட் ஆஃப் லைக் என்ன அதோட கான்செப்ட் என்ன, இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோட கான்செப்ட் என்னன்றது டிஃபைன் பண்ணோம். அண்ட் வி ஹவ் ரிட்டன் அவுட் ஆல் த அப்ஜெக்டிவ்ஸ் and competitors identify பண்ணோம் and market analysis பண்ணோம். We have done a small comparison between the competitors as well, and then highlights என்னன்னு mention பண்ணோம், அங்கிருந்து நம்மளோட observations என்னன்றது. And after that now we are entering into the user group. So நம்ம பண்ண analysis வச்சு we will come up with some நம்ம set of user group. So user group identify பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு யூசர்கிட்ட மட்டும், இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்க பிளாட்ஃபார்மில் வந்து என்ன பிளாட்ஃபார்ம்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கோயிங் டு பி அ மென்டரிங் அண்ட் கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம், ரெண்டும் கம்பைண்டாக இருக்க போது. அண்ட் தென் there should not always be a language barrierன்றதும் நம்மளோட கான்செப்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ரிசர்ச்சாக தான் லைக் இட் இஸ் கோயிங் டு பி. அண்ட் நான் காம்படிட்டர் ரிசர்ச் பண்ணப்போ நான் வந்து என்ன மாதிரி என்ன மாதிரி மென்டரிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்றதை மட்டும் தான் உங்களுக்கு காட்டினேன். ஐ ஹவ் டன் லாட்ஸ் ஆஃப் காம்படிட்டர் ரிசர்ச் இன் த பேக்ரவுண்ட். அது என்னென்னா எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே லைக் இங்கிலீஷ் கண்டென்ட் ஏன் வந்து குளோபலாக எல்லாமே இருக்குது, ஏன் வந்து நேட்டிவ்ஸுக்கு மட்டும் இல்லை, ஏன் பர்டிகுலர் இந்த லாங்குவேஜில் மட்டும் கொடுக்கலன்றதே நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதனால் போய் பார்க்குறப்போ there are some நேட்டிவ் டீச்சர்ஸும் இருக்காங்க, லைக் இந்த டொமைன்லேருந்து வந்தவங்க, இந்த ஏரியாவிலேருந்து வந்தவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. பட் ஸ்டில் they are ப்ரொவைடிங்னா லாங்குவேஜ் வந்து லைக் அதே இட் ஷுட் நாட் பி a barrierன்றது தான் அவங்களோட கான்செப்டும். அண்ட் சம் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் பிளானிங் டு ப்ரொவைட் கான்டென்ட்டோட வாய்ஸ் ஓவர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் இருக்குன்னா அந்த கான்டென்ட்டை அதை நம்ம தமிழில் மாற்றி அப்படியே பார்த்துக்கலாம். இட் வில் பி குட் ஃபார் த கிளாஸஸ். இப்போ நார்மல் கிளாஸஸ் இருக்குது, நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்குன்னா அதை வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி நார்மல் நம்ம மூவி பார்க்கும்போது நெட்ஃப்ளிக்ஸ்லையோ இல்லை அமேசான்லேயோ சம்டைம்ஸ் டப்பிங் மட்டும் கொடுத்துட்டு யூ கேன் சேஞ்ச் என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃப்ளோ வந்து வாய்ஸ் ஓவர் மட்டும் சேஞ்ச் பண்ணி தேவோட அப்லோடட். ஸோ அது வந்து நார்மல் கிளாஸஸ்க்கு ஃபைனாக இருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு ஒன் மென்டரிங், பர்சனல் கைடன்ஸ்லாம் வரும்போது என்ன சொல்கிறது, இது வந்து 2-way கம்யூனிகேஷனாக இருக்கும். ஸோ தட் அண்ட் 2-way கம்யூனிகேஷனில் இட் கேன் பி எய்தர் இன் இங்கிலீஷ் ஆர் அ நேட்டிவ் லாங்குவேஜ். ஸோ அகெயின் இதுவுமே நம்ம யோசிக்கணும். இது வந்து நம்ம சைட்லேருந்து புதுசாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணது எல்லாமே குளோபல் யூசர்ஸை கன்சிடர் பண்ணி தான். தே டிடன்ட் தாட் லைக் இது வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜனுக்கு மட்டும் செலக்ட் பண்ணால் அந்த ரீஜியனோட அந்த நாலேஜ் ஸ்டாப் ஆயிரும்ன்றதுக்காக. இப்போ நானுமே ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்ததுக்கு ரீசனை தான் மேபி ஷேர் பண்ணும்போது இந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் எனக்கு தெரியாது, லைக் இவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க இந்த எனக்கு லைக் சீரியஸ்லி தென் ஐ கேம் டு நோ தட் இவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க தமிழ் கம்யூனிட்டிலேன்றது எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. தென் ஐ ஸ்டார்ட் போஸ்டிங் தமிழ் கண்டென்ட்ஸ் ஆல்சோ பிகாஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் த ரிப்ளைஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ் ஃப்ரம் தமிழ் கம்யூனிட்டி ஒன்லி. ஸோ அதனால சரி ஓகே நம்ம ஏன் தமிழ்லேயே கான்டென்ட்ஸ் போடக்கூடாதுன்ற ஐடியா எனக்கு வந்துச்சு. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஏரியா, சரி நிறைய யூசர் குரூப் இருக்காங்க, அவங்களோட ரெக்குயர்மெண்ட் இதாக தான் இருக்குன்னு தெரியிறப்போ they will introduce. இப்போதைக்கு மோஸ்ட் ஆஃப் த மேஜர் இப்போ 80% வந்து they are okay to learn in English. Like 20% of the people தான் like they are struggling to learn. But we should also, நம்மளோட கான்செப்ட் வந்து we should also concentrate in those 20%ன்றது தான் இங்கே நம்மளோட கான்செப்ட். நம்ம 20% விட்டுறக்கூடாது, அவங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடக்கூடாது நாலேஜ்ன்றது தான் நம்மளோட கான்செப்ட். ஓகே லெட்ஸ் see. நான் யூசர் குரூப்பை வந்து 3 யூசர் குரூப் இருக்காங்க எனக்கு. ஒன்று வந்து மென்டர்ஸ், ஒன்று வந்து லேர்னர்ஸ், அண்ட் தென் ஒன்று வந்து கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ். இங்கே மென்டர்ஸ்ன்றது யாருன்னா சொல்லித்தரவங்க. ஸோ யார் நமக்கு சொல்லித்தராங்களோ, லைக் கிளாஸஸ் எடுக்கிறாங்களோ, whomever it may be, like they are called mentors. And then learners are again நம்ம தான் லேர்ன் பண்ணுறவங்க. கான்டென்ட் ப்ரொவைடர்ஸ் ஆர் சம்மன், அவங்களால லைவ்ல சொல்லித்தர முடியாது, பட் தே கேன் ப்ரொவைட் கான்டென்ட் ஃப்ரம் தேர் யூடியூப். ஓன் கான்டென்ட்ஸாக இருக்கணும், வேறு எங்கேயாவது இருந்து எடுத்து கொடுக்குற கான்டென்ட், அவங்களே எழுதின கான்டென்ட்டாக இருக்கலாம், அவங்களே எழுதின பிளாகாக இருக்கலாம், அவங்களே டிஃபைன் பண்ண ஏதாவது ஒரு பிடிஎஃப், ஏதாவது ஒரு வீடியோஸ், வாட் எவர் அவங்களோட எஃபர்ட் இருக்கிற மாதிரியான கான்டென்ட்ஸை வந்து அவங்க இந்த கம்யூனிட்டிக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த பிளாட்ஃபார்மோட லேர்னிங். ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்க முடியும்ல. இட் டசன்ட் மீன் நம்ம ஆல்வேஸ் ஏதாவது ஒருத்தவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணுன்ற ஸ்டேஜில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் நானாக லேர்ன் பண்ணிக்குவேன், எனக்கு கண்டென்ட் மட்டும் கிடைச்சா போதும், எனக்கு என்னென்ன படிக்கணுன்றது மட்டும் இருந்தால் போதும், லைக் கைண்ட் ஆஃப் ஆன்லைன் கோர்சஸ் தான்.
அகைன் நம்மளுக்கு பிடிஎஃப் எல்லாமே ரெக்கார்டட் செஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரியான கான்டென்ட் ப்ரொவைடர்ஸும் தனியாக இருப்பாங்க. இந்த 3 பேர் தான் நம்மளோட யூசர் குரூப். ஸோ நம்ம இந்த 3 பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் எப்பவுமே திங்க் பண்ணணும். யூசர் செக்மெண்டேஷன் இப்போ எப்படி பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னர்ஸோட யூசர் செக்மெண்டேஷனா நான் டெமோகிராஃபிக்ஸ் ஜியோகிராஃபிக்னு பிரிச்சிருக்கேன். பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் நான் ஒரு சின்ன ஆல்ரெடி நான் யூசர் செக்மெண்டேஷன் பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் ஸ்டில் அதோட ப்ரீஃப் குட்டியாக கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ we have 4 types of market segmentation. Like user segmentation 4 types பண்ணலாம். என்னென்னா number 1 demographic, behavioral, geographic and psychographic. Demographicல என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா ஏஜ், செக்ஸ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஃபேமிலி சைஸ், ஆக்குபேஷன், எஜுகேஷன் லெவல், இன்கம், ரேஸ், நேஷனாலிட்டி, ரீஜியன். இது எல்லாமே டெமோகிராஃபிக் செக்மெண்ட். இப்போது ஒரு யூசரை வந்து ஏஜ் வைஸாக நம்ம பிரிக்கிறோம்னா இப்போ மொபைல் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது சின்ன பிள்ளைங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். டேப் யூஸ் பண்ணும்போது அவங்களே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க அதுலேருந்து நிறைய லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இந்த ஏஜ் குரூப்லேருந்து இந்த ஏஜ் குரூப் வரைக்கும் தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் டெமோகிராஃபிக் செக்மெண்டேஷன். இட் கேன் பி எய்தர் செக்ஸ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஆக்குபேஷன், ஆல்சோ எஜுகேஷன் லெவல், இதிலெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணணும். அண்ட் தென் பிஹேவியரல் செக்மெண்டேஷன்னா என்னென்னா ஆன்லைன் ஷாப்பிங் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் ஆக்ஷன்ஸ் டேக்கன்ஸ் ஆன் த வெப்சைட், என்னென்ன ஆக்ஷன் அவங்க ஃபஸ்ட்டு போய் எதை கிளிக் பண்ணுறாங்க, அவங்களோட ஃப்ளோ எப்படி இருக்குது, என்னென்ன சர்ச் பண்ணுறாங்கன்றதை ட்ராக் பண்ணுறது. அண்ட் தென் பெனிஃபிட் சார்ட், என்னென்ன கைண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரம் தென் லாயலிட்டி, கஸ்டமர் லாயல்ட்டினா திரும்ப ஒரே அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை வேறு டைம் ஆஃபர்ஸ் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா ஒரு அப்ளிகேஷனை ஸ்டிக் டு பண்ணிப்பேன். ஏன்னா ஈவன் தோ மற்ற அப்ளிகேஷனில் எனக்கு ஆஃபர்ஸ் ஃபஸ்ட் ஒன் வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், எனக்கு வந்து தேட முடியாது என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் யூசேஜில் இதெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்குன்னு எனக்கு வந்து தேடுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ ஆப்வியஸாக நான் ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஜென்யூனாக இந்த அப்ளிகேஷன் மட்டும் ஓகே இது நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை நம்ம யூஸ் பண்ணலான்ற கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதே அப்ளிகேஷன்லாம் த்ரோ அவுட் யூஸ் பண்ணுவேன். ஈவன் தோ வாட் எவர் த சேஞ்சஸ் கம், வாட் எவர் த கூப்பன் கோட் அந்த பர்டிகுலராக இருக்கிறதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். பட் என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா they'll find for the ஆஃபர்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணுவாங்க. மேபி அது இன்னும் கொஞ்சம் ஜீனியஸ் டைப், லைக் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம அந்த டைம் இல்லாதவங்க மேபி ஒரு இதில் ஸ்டிக் பண்ணிப்பாங்க. பட் டைம் இருக்கிறவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு they'll use the offers at the particular time. ஒரு டைமில் இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணால் இந்த ஆஃபர் இருக்குன்னு ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணு. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் யூசர்ஸ் தான். ஸோ அந்த கஸ்டமர் லாயல்ட்டி கேம்ஸ் நான் ஒரே அப்ளிகேஷனே யூஸ் பண்ணுறேனான்றதையும் நம்ம செக் பண்ணி லைக் பேஸ்ட் ஆன் தட் லைக் லாயல்ட்டி இருக்கணும் அப்படின்றப்போ we can segment the users in that way. And then we have a geographic segmentation. இது என்னன்னா அவங்களோட லொக்கேஷனை பேஸ் பண்ணி அவங்கள ஸ்ப்ளிட் அப் பண்ணுறது. ஸோ இப்போ நான் வந்து இந்தியாவுக்கு மட்டும் டிசைன் பண்ணுறேன்னா இந்தியா, இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் டிசைன் பண்ணுறேன், இல்லை கர்நாடகாவுக்கு மட்டும் டிசைன் பண்ணுறேன், இல்லை நார்த் இந்தியாவுக்கு டிசைன் லைக் டெல்லிக்கு மட்டும் டிசைன் பண்ணுறேன். இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் வந்து நான் இவங்களுக்கெல்லாம் டிசைன் பண்ணுறேன்றப்போ ஐ கேன் ஸ்ப்ளிட் மை யூசர்ஸ். இந்த யூசர்ஸை நான் ரிசர்ச் பண்ணால் போதுன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவேன். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன் அகேன். another one is psychographic segmentation. இது வந்து மோஸ்ட்லி மென்டல் அண்ட் இமோஷனல் கனெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி அவங்க இமோஷனலி எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க, இந்த டிசைன் வந்து இமோஷனல் டிசைனாக இருக்குமா இல்லை டெக்னிக்கல் டிசைனாக இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்றத. மோஸ்ட்லி கேம்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி டூ இமோஷன்ஸ். ஏன்னா ஒரு கேமில் வந்து வின் பண்ணுறதும் இவங்களை கொள்றதும் லைக் அகேன் தோஸ் ஆர் இமோஷனல் டிசைன்ஸ். அதெல்லாம் ரொம்ப கனெக்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சைக்கோகிராஃபிக்காக லைக் விச் வில் அஃபெக்ட் ஏதாவது ஒரு கேமிஃபிகேஷன்லாம் இதுக்கு இன்ட்ரடியூஸ், நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி கேமிஃபிகேஷன்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது லைக் ஒரு கப்பு கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது, ஒரு லெவலை முடிச்சிட்டோன்னு ஏதாவது ஒரு சாம்பியன்ஷிப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது இல்லை ரெஃபரல் பண்ணால் ஏதாவது ஒரு ரிவார்ட்ஸ் வரும்போதும் அந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஹாப்பி ஆகிற யூசர்ஸை நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணோம். இல்லை எனக்கு இந்த மாதிரி யூசர்ஸ் தான் வேணுன்றப்போ லைக் we can concentrate. ஏன்னா ரொம்ப இன்பிட்வீன் மிட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி டீனேஜர்ஸும் கொஞ்சம் 30+ above and 40+ aboveல இருக்கிறது தான் they'll concentrate more on this. Teenagers and 25 இருக்கிறவங்க. ஸோ 25 to 35 வந்து they'll concentrate more on other things like இந்த மாதிரி ரிவார்ட்ஸ். இதுக்கெல்லாம் அவங்களுக்கு குட்டி குட்டி ஹாப்பினஸ்லாம் வராது. they'll be in a growing stage, so they won't consider all this, they won't consider spending money. அவங்க சின்ன விஷயத்துக்குலாம் எக்ஸைட் ஆக மாட்டாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் இதெல்லாம் சைக்கோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன். இப்படி தான் நம்மளோட செக்மெண்ட்டை வந்து நம்மளோட யூசர்ஸ் செக்மெண்ட் பண்ணணும். தீஸ் ஆர் த அதர் மெத்தட்ஸ் ஆஃப் மார்க்கெட் செக்மெண்டேஷன். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் திஸ் யூ கேன் ஆல்சோ சர்ச் ஃபார் இட். உங்களோட யூசர்ஸ் இதுக்குள்ளே வருவாங்களா இன்டெப்த்தாக பார்க்கணும்னா யூ கேன் லேர்ன் திஸ் ஆல்சோ. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்டோட யூசர் செக்மெண்டேஷன் பார்த்தோன்னா லைக் நான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் செக்மெண்ட் பண்ணியிருக்கேன் யூசர்ஸை, டெமோகிராஃபிக் அண்ட் ஜியோகிராஃபிக். டெமோகிராஃபிக்ன்றப்போ லைக் வாட் ஆல் ஐ நீட் இஸ் அவங்களோட ஆக்குபேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். வெதர் லைக் ஆக்குபேஷன் வந்து இட் கேன்
கேன் பி எனி, பட் அவங்க மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க டிசைன்குள்ள ஃபீல்டில், தே வாண்ட் டு லேர்ன் அப்படின்றப்போ டிசைன் ஸ்பெசிஃபிக் இன் UX UI அவங்க இதெல்லாம் லேர்ன் பண்ண நினைக்கிறாங்கன்னா அந்த யூசர்ஸ் என்னோடது. அது மாதிரி நான் செக்மெண்ட் பண்ணுவேன். அண்ட் தென் எஜுகேஷனல் லெவல் நான் ஏன் வந்து இங்கே 10+2 வித் டிசைன் 10+2 இன் திஸ் கேஸ் +2 முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா லைக் தே கேன் ஆல்சோ ஸ்டார்ட் லேர்னிங் தி UX UI, தே வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அது லைக் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் தே கேன் கெட் இன் டு, ஏன்னா நான் இங்கே ஒரு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். I'll show you also. Google search பண்ணி பார்க்குறப்போ I saw the candidates can pursue UG degree in UX UI if they have completed their 10+2 from a recognized board with passing marks. இதுவே போதுமானது, லைக் இஃப் தே வாண்ட் டு. ஸோ நம்மளோட யூசர் குரூப்புக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க இந்த டிகிரி தான் முடிச்சிருக்கணும் அப்போ தான் UX UI படிக்கணும், பட் தட் இஸ் ஃபார் UG டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்தேன், ஹியர் இட் இஸ். ஸோ வாட் எஜுகேஷன் இஸ் நீடட் டு பிகம் a UX UI designer? Many UX designers do not have a degree in UX UI related field. In fact, it's possible to start a career in UX without a degree at all. So it is possible to degree இல்லாமல் கூட நம்ம இந்த UX UI ஸ்டார்ட் பண்ணலாம் if you have a creative knowledge and thinking. பட் லைக் வேலை கிடைக்கிறதுன்றது யூ கேன் பர்சீவ் அஸ் அ ஃப்ரீலான்சர், ஸ்டார்டிங் அஸ் அ ஃப்ரீலான்சர். நம்ம வேலை கொடுப்பாங்களான்றது டவுட் தான். ஸோ தட்ஸ் ஹவ் தே ஹவ் மென்ஷன். ஹேவிங் செட் தட் சம் எம்ப்ளாயீஸ் மே ப்ரிஃபர் கேண்டிடேட்ஸ் வித் அட்லீஸ்ட் அ பேச்சுலர் டிகிரி. ஸோ உங்களுக்கு வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கணும்னா யூ ஹாவ் டு ஃபினிஷ் லைக் நம்ம ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். இல்லை நான் ஃப்ரீலான்ஸ் டிசைனர் ஆகிக்கிறேன், ஐ கேன் பர்சீவ் மை கெரியர் பை மை ஓன் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் +2 முடிச்சிருந்தா கூட போதும். இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எனி அதர் திங், இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் UX UI, பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட ஃபினான்ஷியலாக இல்லைனா, இஃப் யூ ஆர் ரெடி டு டேக் அ ரிஸ்க் இன் ஸ்டடிங், லைக் இந்த கெரியரை சூஸ் பண்ணி என்னால் அச்சீவ் பண்ணிட முடியும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் தட். ஸோ இதுதான் இந்த ரெண்டோட லைக் இங்கே இருக்கிற 2 எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதனால தான் நான் எஜுகேஷன் லெவலுக்கு வந்து 10+2 வித் டிசைன் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரீலான்ஸ் ஆர் எனி டிகிரி, இட் கேன் பி எனி டிகிரி. அகேன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை. டு லேர்னருக்கு தானே. ஸோ அண்ட் ஏஜ், செக்ஸ் அண்ட் நேஷனாலிட்டி 16+ இருந்தால் தேல் பி 12th முடிச்சிருக்கணும், ஆப்வியஸாக 16+ இருக்கணும். ஸோ அவங்க இருந்தால் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தேம் டு லேர்ன் பெட்டர். மித்ததெல்லாம் வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணுறது, டூல்ஸ் கற்றுக்கிறதெல்லாம் இட்ஸ் வெரி ஈஸி. அண்டர்ஸ்டாண்ட் த டிசைன் ப்ராசஸ் அது எப்படின்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் வரும். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் லேர்னிங் அபவுட் த எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் in 16+ ages. And then so அதனால அந்த ஏஜ் குரூப்பும் எனக்கு இன்க்ளூட் ஆகணும். அண்ட் ஆல் genders can be any and nationality can be any. and geographic location வந்து அவங்களோட அட்ரஸ் பேஸ் பண்ணி நான் இப்போதைக்கு I didn't concentrate much on the whole world லெவலாக நான் வந்து யோசிக்கல, பிகாஸ் இட் வில் பி அ கிரேட், இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் தேவைப்படும் இதுக்கு. ஸோ ஐ cannot finish it in within the series. ஸோ I'll take maybe அதை ஃபியூச்சர் ஸ்கோப்பாக வச்சுட்டு இப்போதைக்கு I'll concentrate on the India only. ஸோ இந்தியாவுக்கு மட்டும் என்ன வேணுன்றதை வந்து I can think about it. ஸோ கரண்ட்டாக இந்தியாவுக்கு மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன் country. future can be any other countries like I want to include. And then state and zip code obviously required. Based on the demographic and geographic locations, I have segmented the users for learners. When it comes to mentors, user segment நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, again it's a demographic and geographic, but design specific in UX UI அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். ஸோ அதனால ஆக்குபேஷன் ஆர் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் இருக்கணும். அண்ட் எஜுகேஷன் லெவல் வந்து எஜர் அவங்க முடிச்சிருக்கணும். அவங்க இங்கே வந்து +2 கொடுத்தா அவங்களுக்கு சொல்லித்தர முடியாது. எதர் they would have done bachelor's, either they would have done bachelor's or master's in design, or else they should have experience around like 4+ years of experience அவங்களுக்கு இருக்கணும் சொல்லி தரதுக்கு அட்லீஸ்ட். ஸோ தட் அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்திருக்கும். பேசிக்காக அவங்க தெரிஞ்சது கற்றுக்கிட்டதை சொல்ல முடியும். ஏன்னா till 4 years of experience they will be still என்ன சொல்கிறது, இன்னும் grade 1ல் தான் இருந்திருப்பாங்க, லேர்ன் பண்ணிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு நாலேஜ் இருக்குமான்றது டவுட்ஃபுல். ஸோ ஐ ஹவ் செட் அ பேரியர் தேர். 4+ years of experience இருக்கணும் அந்த மென்டருக்கு. அண்ட் தென் அகெயின் ஏஜ், செக்ஸ் அண்ட் நேஷனாலிட்டி வந்து 22+ years, ஆல் genders any. அண்ட் தென் ஜியாகிரபிக் வந்து சேம் அகெயின் அதே மாதிரி தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் அவங்களுக்கு லொக்கேஷன் பேஸ் பண்ணி. மென்டல் சைட்லேருந்து ஜியாகிரபிக்னு பார்க்கும்போது ஐ கேன் இப்போது அதே மாதிரி தான் நான் கரண்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் ஸ்கோப் வச்சுருக்கேன். பட் இப்போது எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் வாண்ட் டு லேர்ன், லைக் லெட்ஸ் சே எக்ஸ்டர்னல் மென்டர்ஸ் இந்த இந்தியாவை தவிர்த்து வேறு வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா தே ஆர் ஓப்பன் டு லைக். பட் இங்கிலீஷ் அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் இருக்கும். பேஸாக இங்கிலீஷ் மட்டும் தான் அவங்க சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம இங்கிலீஷ் மட்டும் தான் செட் பண்ணுறோம். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் இன் இங்கிலீஷ் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தெம் ஆல்சோ. ஸோ தே மென்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எனி அதர் கண்ட்ரீஸ். அண்ட் user segmentation, content providers, again the same goes for the content providers also. இவங்களால வந்து one-on-one mentoring கொடுக்க முடியாது, கைடன்ஸ், பர்சனல் கைடன்ஸ் கொடுக்க முடியாது. they can be considered as content providers. they can show us like அவங்களோட வீடியோஸோ அவங்களோட எழுதின பிளாக்ஸோ கான்டென்ட்ஸோ அவங்க இந்த கம்யூனிட்டிக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ தே ஆர் ஓப்பன் டு இட். ஏன்னா இப்போ நிறைய நம்ம ஷேர் பண்ணுறோம் கம்யூனிட்டியில் நிறைய இந்த இது படிங்க அது படிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் பெட்டர் ஃபார் தேம். லைக் அவங்களுக்கு பர்டிகுலராக ஒரு
ஏன்னா மென்டரே இதையும் பண்ணணுன்றப்போ இட் வில் பி டஃப் ஃபார் தெம் டு டூ. லைக் அவங்களோட கான்டென்ட்டும் அவங்க ஷேர் பண்ணலாம், இல்லை இதுவும் பண்ணலாம்னா தேல் கோ ஃபார் த டீச் பண்ணுறது தான் அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்குன்னா ஆப்வியஸ்லி தேல் கோ ஃபார் தட்ல. இப்போ நான் வந்து உங்களுக்கு பே பண்ணுறேன், நீங்கள் எனக்கு சொல்லித்தரீங்கன்னா சொல்லித்தரதுக்கு மட்டும் தான் நான் பே பண்ணுறேன், அடிஷ்னல் நோட்ஸ் கொடுக்குறது உங்களோட ஆப்ஷனல் தான் நான் கொடுத்துட்டேன்னா யூ வில் பி லைக் அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் ரெண்டுமே பண்ணணுன்றப்போ ஒன்று பண்ணுறது பெட்டர். இதுவே நமக்கு தேவையான அளவு காஸ்ட் வருது போதும்னு நினச்சிடக்கூடாது. ஸோ அதனால ஐ ஹவ் செப்பரேட்டட் போத். சம்டைம்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் பேசுகிறதுலையோ சொல்லித்தரதுலையோ, பட் தே வுட் ஹவ் காட் கிரேட் நாலேஜ். ஸோ அந்த டைமில் தே கேன் பி அ கான்டென்ட் ப்ரொவைடர்ஸ். அந்த ஃபியர் லூஸ் பண்ணுற வரைக்கும் அட்லீஸ்ட் தே கேன் பி அ கான்டென்ட் ப்ரொவைடர்ஸ். நல்லா எழுதுவாங்க, யூஎக்ஸ் ரைட்டர்ஸாக இருப்பாங்க, நிறைய ரிசர்ச் பண்ண நல்லா தெரியுமா இருக்கும், பட் தே டோன்ட் நோ ஹவு டு ப்ரெசென்ட். சம்டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு குரூப் செட் ஆஃப் பீப்புளோ ஒன் அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கிறது, லைக் ஒரு அவங்களோட ஃபேஸ் காட்டுறதுலையோ லைக் அவங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்குன்னா தே கேன் பி அ கான்டென்ட் ப்ரொவைடர்ஸ் இஃப் தே காட் அ குட் நாலேஜ். திஸ் இஸ் ஆல் அபவுட் யூசர் செக்மெண்டேஷன். இதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷனுக்கோ உங்களோட ப்ராடக்ட்டுக்கோ நீங்கள் யூசர்ஸை செக்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு கோ ஃபார் த சர்வே அண்ட் இன்டர்வியூ. இப்போ நான் வந்து சர்வே கொஸ்டின்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு, நான் எப்படி எழுதியிருக்கேன்றது. இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த யூசர் செக்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த யூசர்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு யாருக்காவது இல்லை குரூப்பாவோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆப்வியஸாக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் சர்வே ஃபார்ம் எழுதியிருக்கேன்ல, அவங்களுக்கு இப்போ நான் அந்த சர்வே ஃபார்ம் காட்டுறேன். அதை நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறேன். நீங்கள் எல்லாருமே அந்த சர்வே ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணலாம். லேர்னர்ஸாக இருக்கிறவங்க லேர்னர் ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ணுங்கள். மென்டர்ஸாக இருக்கிறவங்க லைக் இஃப் யூ வாண்ட் டு பி அ மென்டர் ஆர் அ கான்டென்ட் ப்ரொவைடர் யூ கேன் சூஸ் தட் ஃபார்ம். உங்களுக்கு UX/UI ஓரளவுக்கு தெரியும், நான் மென்டராவோ கான்டென்ட் ப்ரொவைடராவோ என்னால் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க அந்த ஃபார்மை சூஸ் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஐல் ஷோ தட் வே. இது வந்து நான் கூகுள் ஃபார்ம்ஸில் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் யூ உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சர்வே மங்கின்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அங்கே கூட நீங்கள் இந்த ஃபார்மை க்ரியேட் பண்ணி உங்களோட சர்வேவை ட்ராக் பண்ணலாம். நான் வந்து நார்மலாக கூகுள் ஃபார்மே யூஸ் பண்ணியிருக்கேன் ஈஸின்றதுனால. அண்ட் என்னோட மெயின் கான்செப்ட் என்னன்னா லைக் இந்த ஃபார்ம் வந்து லேர்னர்ஸ்க்கு நான் ஒரு குட்டி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பிஃபோர் கெட்டிங் இன்டு த கொஸ்டின்ஸ். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த ஃபார்ம் எதுக்குன்றது அவங்களுக்கு ஒரு ப்ரீஃப் கிடைக்கும். அதனால ஸோ ஐம் டிசைனிங் ஃபார் அ பிளாட்ஃபார்ம் வேர் designers and design learners can collaborate, mentor, guide or provide contents to newbies. So please provide me with your views and inputs to improve the platform by giving the answers. So it's just a request again. ஸோ அவங்க வந்து பண்ணணும், இதை வந்து ஃபில் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். இட்ஸ் தேர் இன்ட்ரெஸ்ட் அகேன். ஸோ நேம் கொடுக்கணும், நேம் இஸ் மஸ்ட். அண்ட் எஜுகேஷன் கேன் பி என்ன சொல்கிறது, இது வந்து லேர்னர்ஸ்னால +2 ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ், PhD, டிப்ளமோ, இவங்க யாராக இருந்தாலுமே எவ்வளோ படிச்சிருந்தாலுமே they can learn UX/UI. And what are you doing currentlyன்றப்போ it can be working, studying, self-employed, searching for a job with experience or searching for a job. It can be a fresher also. Are you interested to learn UX/UI? If yes or no, then their answer will be there. Where do you go for the resources to learn UX/UI? Either அவங்க social media contentலேருந்து படிக்கிறாங்களா, let's say it can be YouTube, Instagram, LinkedIn or anywhere. சோஷியல் மீடியாலேருந்து படிக்கிறாங்களா, இல்லை பிளாக்ஸ்லேருந்து படிக்கிறாங்களா, டிசைன் வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்களா, ஆன்லைன் கோர்சஸ் ஏதாவது எடுக்கிறாங்களா, ஆஃப்லைன் கோர்சஸ் எடுக்கிறாங்களா, இல்லை மென்டர்ஸா அதர்ஸா. ஸோ ஐ ஷுட் கிவ் திஸ் இன் அ செக் பாக்ஸ். ஐ திங்க் மேபி இது மல்டிபிள் சாய்ஸாக கூட இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஏன் நான் இதை வந்து இங்கே இருக்கும், ஸோ நீங்கள் இதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷார்ட் ஆன்சராக இருக்கணுமா, பேராகிராஃப். மோஸ்ட்லி செக் பாக்ஸோ இல்லை செக் பாக்ஸ், மல்டிபிள் சாய்ஸ், அப்புறம் ட்ராப் டவுன், இந்த 3 கொடுக்குறப்போ யூ வில் கெட் அனாலிசிஸ், ஒரு பை சார்ட் மாதிரி உங்களுக்கு வரும். இதுவே நீங்கள் ஷார்ட் ஆன்சரோ பேராகிராஃபோ கொடுத்தீங்கன்னா இட் வில் பி அ டேட்டா, உங்களால் ப்ராப்பராக அந்த குவான்டிட்டி அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால பெட்டர் நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி அதை அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள் ஆன்சர்ஸ்க்கு யூ கேன் கிவ் அ ஷார்ட் ஆன்சர் ஆர் பேராகிராஃப். இஃப் யூ ரியலி ரிக்வயர் அ பேராகிராஃப், அவங்களை நிறைய டிஃபைன் பண்ணணும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், குட்டி யூசர் குரூப்புக்கு தான் அனுப்ப போகிறீங்கன்றப்போ யூ கேன் யூஸ் பேராகிராஃப். இல்லை சஜஷன்ஸ் ஏதாவது கேட்குறீங்கன்னா யூ கேன் யூஸ் பேராகிராஃப். Otherwise try to use multiple choice check boxes or drop downs. It's better for you. ஸோ இது வந்து ஒரு சின்ன சஜஷன் தான் ஃப்ரம் மை சைட். இட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அகேன் நிறைய பேர்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், எல்லாருமே நீங்கள் ரீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு கிராஃப் மாதிரி உங்களுக்கு யார் நிறைய எது சூஸ் பண்ணியிருக்காங்க, கம்மியாக எது சூஸ் பண்ணியிருக்காங்கன்றது அவுட்புட் அது கொடுத்துரும். ஸோ நீங்கள் இது மெயிலையோ இல்லை டேரெக்டாக இந்த ஃபார்ம்ஸ்லையோ ரிசீவ் பண்ணலாம். இந்த ரெஸ்பான்சஸ்ன்ற இடத்துல போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ரிசீவ் பண்ணிக்கலாம். இஃப் அதர்ஸ் லைக் இஃப் எனி அதர் வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் இருந்தால் they can specify that also. And which one do you prefer when it comes to UX/UI learning? This is an important question from my end, like to the learners. Short term courses தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க நான் அனலைஸ் பண்ண வரைக்கும். பட் ஐ வாண்ட் த ரியல் ஆன்சர்ஸ். லைக் எதுக்காக அவங்க ஷார்ட் டேர்ம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லாம் just to learn, get on to a job, not to get on to a job. வேலைக்கு போகணுன்றது கிடையாது. ஸோ when it comes to learning processக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கோர்ஸஸா இல்லை பேசிக்ஸ் தெரியும், ஐ வாண்ட் டு லேர்ன் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் இன் டெப்த். இது யாராக இருக்கும்னா மோஸ்ட்லி வேலைக்கு போகிறவங்க, ஆல்ரெடி வேலைக்கு ஜாயின் பண்ணவங்களா இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸில் ஏதாவது டீப்பாக லேர்ன் பண்ணணுன்னு இருக்கும். மேபி அதனால அதுலேருந்து கூட லேர்ன் பண்ணிக்கலாம்.
and then long-term courses, and we have videos, PDFs, PPTs are enough. Like I'll learn by myself. Like videos, PPT irundha podum naan learn panipen. PDF ivanga da mostly self learners, like they don't need a guidance towards, like I need a mentor to guide me in a proper way. This is another option, and I'm learning from my colleagues and friends from design background. So now already நான் colleagues and friends learn பண்ணிக்குவேன். I'm not gonna need any mentor or any other resources anywhere. நான் முக்கியமான questionஸ்க்கெல்லாம் required ன்னு போட்டிருக்கேன், so that people submit பண்ண முடியும். அதெல்லாம் fill பண்ணா மட்டும் தான் submit பண்ண முடியும். You can also do that, but don't இந்த optional questionsக்கு don't give requirement, because sometimes like ஏன்னா user offline courses choose பண்ணிட்டாங்கன்னா இது requirement இருந்தா அவங்க இங்க என்ன டைப் பண்ணுவாங்க. Only if they are choosing others, then only they are going to fill this. So at the time you should not give required to this. Ipo required nu kodutha andha mari enak star varum, required kuduklana andha mari varadu. Okay, another question is, would you prefer learning it in a group or individual? So நான் நிறைய questions கொடுத்திருக்கேன். So you can maybe நான் உங்களுக்கு பேசிக் சொல்லணும்ன்றதுக்காக தான் இந்த ஃபார்ம் காட்டினேன். questions எல்லாமே பேஸ் பண்ணி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினை ஒரு சாம்பிளாக வச்சுட்டு யூ கேன் லேர்ன் ஃபார் யுவர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் பிளாட்ஃபார்ம்ஸ் வாட் எவர் யூ ஆர் டிசைனிங் ஃபார். நீங்கள் இதெல்லாம் ரெஃபர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். நான் ரெஃபர் பண்ணி நீங்களும் ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். மேபி திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இது சர்வே, இந்த சர்வே லேர்னர்ஸ்க்கு. இதே மாதிரி நான் மென்டர்ஸ்க்கும் ஒரு சர்வே எடுத்திருக்கேன், சர்வே ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹாவ் ஆல் திஸ் திங்ஸ் ஹியர். ஸோ இந்த questions எல்லாம் இருக்குது. I am attaching both the forms in the description below. If you want to refer, just do that. Like அங்கேருந்து எடுத்து நீங்கள் என்ன மாதிரி questions கேட்டிருக்கேன்றதை எப்போனாலும் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் கிவிங் them both. என்ன மாதிரி சர்வே கொஸ்டின்ஸ் கேட்கலான்றது. அண்ட் உங்களுக்கு மொபைல் நம்பரோ இல்லை ரொம்ப குட்டி ஒரு சின்ன குரூப்புக்கு நீங்கள் அனுப்புறீங்க இந்த சர்வே ஃபார்ம்ன்றப்போ யூ கேன் இன்க்ளூட் த மொபைல் நம்பர். ஐ டென்ட் இன்க்ளூட் இட் பிகாஸ் இப்போ இதுக்கு எனக்கு தேவைப்படாது. மோஸ்ட்லி தேவைப்படணுன்றப்போ நீங்கள் மொபைல் நம்பர், பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இதை சென்ட் பண்ணும்போது இப்போ நான் சென்ட் பண்ணுறேன்னா இந்த ரிக்வயர் இமெயில்னு சொல்கிறது இன்க்ளூட் ஃபார்ம் அண்ட் இமெயில்ன்றப்போ நான் இதை கிளிக் பண்ணிடுவேன். ஸோ தட் யூசரோட இமெயிலும் எனக்கு ரெக்கார்ட் ஆகி வந்துடும் என்னோட ரெஸ்பான்சஸில். ஸோ எனக்கு அவங்களோட மொபைல் நம்பர் எதுவும் தேவைப்படாது. இஃப் ஐ வாண்ட் டு காண்டாக்ட் தெம் இன் சம் கேசஸ், இன் எனி ஆஃப் த கேசஸ்ன்றப்போ ஐ கேன் காண்டாக்ட் தெம் த்ரூ த இமெயில். மோஸ்ட்லி மொபைல் நம்பர்ன்றது ஒரு அவங்களோட பர்சனல்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் நாட் டு ஆஸ்க் ஃபார் த மொபைல் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். இன் கேஸ் இஃப் யூ ரியலி நீட் தட் யூ கேன் ஆஸ்க் தட். லைக் இஃப் அதை வச்சு இந்த மொபைல் நம்பர் வச்சு ஏதாவது பண்ண போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ குரூப் ஆர் வாட்ஸ்அப் அந்த மாதிரி ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா you can ask for the mobile number. If not, mails are enough. So that is all about survey forms and user group segmentation. So idu na already ipo roll out panna poren description la. So based on your responses, I'll do the persona ready pannittu ungaloda, like I'll do the user interviews also. User interviews enoda structured ah irukka poradilla, semi structured ah da irukka podhu. Like kind of enna na inge ketirukeno adha thavarthu na enna therinjikkanum nenikreno avanga flow le vittu na avangala pesa vechu like I'll be observing from there and like what they are really expecting. na solla maten na idha ungalku kudukka porom, ipdi irukka podundradha நான் சொல்ல போகிறதில்ல. ஸோ யூ கேன் ஜஸ்ட் அவங்களே இன்புட்ஸை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷனாக தான் இருக்க போகுது யூசர் இன்டர்வியூஸ் என்னோடது. ஸோ ஐம் கோனா சூஸ் சம் ஒன் லைக் இதுலேருந்து கொஞ்சம் பேரை, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்கலேருந்து கொஞ்சம் பேரை சூஸ் பண்ணி நான் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி ஐம் கோனா டேக் த இன்டர்வியூஸ் வித் தெம். ஸோ ஐல் பி போஸ்டிங் தட் in my next video of this continuation, இந்த கோர்ஸோட இந்த UX UIயோட கண்டினியூவேஷன் next lesson la I'll be posting the user results, enna mari interview results, survey results na post pandren, user results like interview results na post pandren. So I'll post the video also in case if it is going to be a video interview or video user interview irukka poduna I can post that also. Hope you all fill this form so that you can also take part in my user interview journey, and then I'll post a video of like, of course now video interview pannona I'll post them also in my next video of this series. After that we will create a persona empathy map pandrathu. So then we will see all those things next, like how we are going to do. So that is all about it. Hope you have enjoyed this and learned something from this, and I really love this process. Nejmale enakku indha journey romba pidichirukku, indha pandrathu romba interesting ah irukku. And இன்னொன்று நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட கரண்ட் ப்ராஜெக்ட், என்னோட மாஸ்டர் ப்ராஜெக்டில் இதை நான் ஒரு ப்ராஜெக்டாக எடுத்திருக்கேன். ஸோ ரீசெண்டாக கேட்டாங்க ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுங்க, லைக் பண்ணணும் எந்த பிளாட்ஃபார்ம்லையாவது, லைக் இட் ஷுட் பி யூ ஷுட் செலக்ட் அ டொமைன்னு சொல்கிறப்போ ஐ செலக்டட் திஸ் and I really got appreciation for this also. நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னப்போ everyone is happy in the team, and பார்ப்போம் இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஈவன் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு see the results. நான் போடுற கான்டென்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள், யூடியூப்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி. It will be very much helpful for you to grow. Don't miss any of the content. So it is all about UX UI that you can like ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். So it will be helpful for you, for the beginners. Thank you so much. Bye bye.